இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில இருந்து ஸ்கார்பியோ ஒரு N லேட்டஸ்ட் கார் ஃப்ரண்ட் கிரில்லோட குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சைட் டோர் பீடிங் கொண்டு வந்திருக்கோம். ஸ்கார்பியோ N-ஓட மாடலே. இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் கான்ட்ராஸ்ட் கலர்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லெதர் டைப் ஸ்டிச்சிங் கொடுத்திருக்கோம். எனக்கு வந்து பிடிச்ச மாதிரியே பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஹாய், ரிஸ்வான் ஃப்ரம் தாஜ் கார் ஆக்சசரிஸ். இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில இருந்து ஸ்கார்பியோ ஒரு N லேட்டஸ்ட் கார் இந்த ஒயிட் கலர். ஸோ இந்த ஒயிட் கலர் காரில் நம்ம என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எங்களோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஆக்சசரிஸ் ப்ரைசிங் இன்ஃபர்மேஷன்ஸோட வரும். ஸ்டே டியூன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்கார்பியோ N Z6 வேரியண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் கிரில்லோட குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் பிளாக்ல இருக்கும். நம்ம இந்த குரோம் கார்னிஷ் கொண்டு வந்திருக்கோம் இதில். ஸோ அந்த லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இது வந்து 2500க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிரில்லுக்கு கீழே வர குரோம் இந்த பீஸ் வந்து 1300க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஆர்எல் வந்து கம்பெனி ப்ரொவைடட். இது ஃபாக்லாம் டிஆர்எல், பட் ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட்லேயும் அவைலபிள் இருக்கு சேம் டைப் டிஆர்எல். இந்த சைட் மிரரோட குரோம் வந்து 900 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு சைடும். அது போக டோர் வைசர் வித் குரோம் லைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 1800. விண்டோ கார்னிஷ் குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த விண்டோ கார்னிஷ் குரோம் வந்து கீழே இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மேலே வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து 1800க்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக சைட் டோர் பீடிங் கொண்டு வந்திருக்கோம். ஸ்கார்பியோ N-ஓட மாடலே. இந்த சைட் போர்ஷன்ல இருந்து இது கவர் ஆகிடும் 2500. இது போக டோர் ஹேண்டில் குரோம் 1200, ஃபிங்கர் குரோம் 900, டோர் எட்ஜ் கார்ட் 400. சைடில் வந்து ஃபுட் ஸ்டெப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து C-Track-ஓட பிராண்டில் நம்ம நல்ல ஹெவி குவாலிட்டி ஸ்கார்பியோ N-க்குன்னு சூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஃபேன்சி மாடலில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சைட் ஃபுட் ரெஸ்ட் வந்து 12,500 வித் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷனோட நல்ல ஹெவி டியூட்டி. ஒரு மேலிருந்து கீழே இறங்குறவங்க, கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த சைட் ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பெரிய SUV-க்கு டெஃபினட்டாக நம்ம சைட் ஃபுட் ரெஸ்ட் போடுறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட ரியரில் டெயில் லேம்போட குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 1800. நெக்ஸ்ட் ஒரு பூட் குரோம் போட்டிருக்கோம் 1500. ஒரு யூ குரோம் ஒன்று போட்டிருக்கோம் 1300. நெக்ஸ்ட் இதில் ஒரு ரியர் பம்பர் ஃபுல் சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்கார்பியோ நேமோடையே உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே C-Track-ஓட பிராண்டில் தான் நம்ம இந்த ரியர் பம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரியர் பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4800க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷனோட. ஆனால் நீங்கள் ஒரு ரியர் பம்பர் ஒரு 2500ல இருந்தே செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சைடு ஃபுட் ரெஸ்ட்டும் நம்ம ஒரு 8500 ரேஞ்சில் இருந்தே செலக்ட் பண்ணலாம். பட் C-Track-ன்னு சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த ப்ரைஸிங் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்மண்ட் ப்ரௌன் வித் பிளாக் இதுதான் வந்து இந்த ஸ்கார்பியோவில் கம்பெனி ப்ரொவைடட் கொடுக்குற இன்டீரியர். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இன்டீரியர் மேட்சிங்லேயே இந்த சீட் கவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கம்பெனி ஃபிட்டிங்கு OEM மெத்தடில் ஸ்கின் ஃபிட் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி சீட்ஸை ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக பேக்கிங் கொடுத்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு எந்த போஸ்டர் அலைன்மெண்ட்டும் மிஸ் ஆகாது. ஒரு லாங் ரைடுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லெதர் டைப் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். இது போக ஃப்ரண்ட் சீட்டும் சரி சென்டர் சீட்டும் சரி ஒரிஜினல் மெத்தடில் தான் நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆம்ரெஸ்ட்டும் ஒரிஜினல் மாடல்லையே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீட்டோட சேர்த்து சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் கவர் ஒன்று வரும். ஸோ அந்த ஆம்ரெஸ்ட்டுமே நம்ம இந்த காரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. சேம் அதுவுமே இந்த ப்ரௌன் வித் பிளாக் காம்பினேஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரீமியம் நாப்பா லெதர் நம்ம யூஸ் பண்ணுறது. இது ப்ரீ ஆர்டர் கஸ்டமைஸ்டு 15,000 ருபீஸ்க்கு நம்ம வித் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டேரிங் கிரிப் ஃபுல் பிளாக்ல ஹேண்ட் ஸ்டிச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 1000 ருபீஸ். நெக்ஸ்ட் இதில் ஃபுல் ஃப்ளோர் வினைல் மேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 2000 ருபீஸ்க்கும். அதுக்கு மேலே நம்ம 70 மேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 70 மேட் வந்து ஸ்கார்பியோ N-க்குன்னே வரக்கூடிய மாடல். இது வந்து 7500க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ கம்ப்ளீட்டாகவே வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த 70 பேட்டர்ன். இந்த 70 பேட்டர்ன் வந்து ஃபுல் பிளாக்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமண்ட் ஸ்டிச்சிங் இருக்கும். அதில் வந்து மேலே இந்த கிராஸ் மேட்ஸ் இருக்கும். ஸோ எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லுக் வைஸுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கார்பியோ N-ல அவங்க என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்களோ ஈச் அண்ட் எவ்ரி குரோமில் இருந்து சீட் கவர் கஸ்டமைசேஷனில் இருந்து ஃப்ளோர் மேட்ஸில் வரைக்கும்
சன் ஃபிலிம் சைட்ஸ் அண்ட் ரியர் 2000க்கும் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு ஆன்டி கிளாஸ் ஃபிலிம் 2500க்குமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அக்சசரிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பிளைனாக வந்த காரை இன்னைக்கு நம்ம அக்சசரிஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ப்ரீமியமாக மாற்றிட்டோம். இப்போ இந்த கஸ்டமர் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்ககிட்டயும் நம்ம இந்த காரை பற்றி ரிவ்யூ கேட்கணும். ஸ்டே டியூன்ட். ஓகே, இப்போ நம்ம கூட கும்மிடிப்பூண்டியிலேருந்து பிரதர்ஸ் வந்திருக்காங்க இந்த ஸ்கார்பியோவோட ஒர்க் பண்ணுறதுக்கு. காலையிலேருந்து நைட் வரைக்கும், நைட்டு பார்த்தீங்கன்னா மணி 10 மணி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் டே ஒர்க் பண்ணி வெயிட் பண்ணி இந்த ஒர்க் எல்லாம் பார்த்துருக்காங்க. பிரதர், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம காரோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த காரை பற்றி வரப்போ அந்த அளவுக்கு ஃபேமஸாக தெரியல. எனக்கு அக்சசரிஸ் பண்ணுற பேருக்கு எனக்கு வண்டி ஒரு மாற்றமே அதெல்லாம் தெரியல. இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போ பார்க்குற அந்த லுக்குமே ரொம்ப கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்குன்றீங்க. சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் நினைச்சது எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துச்சா? நடந்துருச்சு. ஓகே, எனக்கு வந்து பிடிச்ச மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் கேட்ட மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா பெனிஃபிட்டோட ரேட்டோட பார்த்து பண்ணி கொடுத்து. மற்ற எல்லாருக்குமே ஓகே தானே? உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே பிரதர்? அவங்கள்ட்டையும் மைக் கொடுங்க. ஓகே சார், எல்லாம் ஓகே தானே? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கம்மிங். நம்ம வச்சுங்க பிரதர். நம்ம ஷாப்க்கு அவங்க தேடி வந்த இந்த ஸ்கார்பியோ ஜெட்டோட அக்சசரிஸ் எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க ஹாப்பி அவங்களோட காரை ஒர்க் பண்ணது. ஓகே, நீங்கள் உங்களோட கார் Z6 இருக்குது, அதில் என்ன அக்சசரிஸ் போடணுன்னாலுமே சரி, அதில் என்ன என்கொயரிஸ் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வேறு ஏதாவது காரை பற்றியான டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் சொல்லலாமா எல்லாருக்கும்? தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர். பை.